தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வெளிநாட்டு படையெடுப்பால் அழிக்கப்பட்ட மத தலங்களை மீட்டெடுக்க வேண்டும் என யோகி ஆதித்யநாத் வலியுறுத்தியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் நடந்த நிகழ்ச்சியில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் கலந்து கொண்டார். அதில் பேசிய அவர், வெளிநாட்டு படையெடுப்பாளர்கள் ஏராளமான மத தலங்கள் அழிக்கப்பட்டன. அவற்றை மீட்டெடுப்பது நமது கடமை. அயோத்தி, காஷி, மதுராவில் இருக்கும் இந்து கோவில்கள் உட்பட அனைத்து மத தலங்களும் முழு மரியாதையுடன் மீட்டெடுக்கப்பட வேண்டும். இந்த மறுசீரமைப்பு என்பது நம்பிக்கையின் செயல் மட்டுமல்ல, இது கலாச்சார மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்திற்கான பொறுப்பும் கூட. அயோத்தியில் இப்போது எழுந்துள்ள ராமர் கோவில் உருவாக 500 ஆண்டுகளாக துறவியர், பக்தர்கள் என ஏராளமானோர் போராடினர். இன்று அந்த கனவு நனவாகியுள்ளது. இதேபோல பிற தலங்களும் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று கூறினார். நமது தேசிய கொடி, அரசமைப்பு போல் மத சின்னங்களும் உரிய மரியாதை அளிக்க வேண்டும் என்று கூறிய யோகி ஆதித்யநாத், நன்றி உணர்வு சமூகம் மற்றும் தேசத்தின் முன்னேற்றத்தை சனாதன தர்மம் போதிக்கிறது என்று தெரிவித்தார். எல்லா மசூதிகளுக்குள்ளும் கோவில் இருக்கிறதா என்று தேடி பார்ப்பதை விட்டுவிட்டு அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும் என்று RSS தலைவர் மோகன் பகவத் கூறியிருந்த நிலையில் யோகி ஆதித்யநாத்தின் இந்த பேச்சு முக்கியத்துவம் பெற்றுள்ளது.